வருஷத்துல வெஸ்ட் போய் எக்ஸாம் எல்லாம் ஃபெயிலா போய் கண்ணு எல்லாம் கலங்கி போய் வாழ்க்கையெல்லாம் வெட்டு போய் மொட்டை மாடி ஓடி போய் ரோட்ல பொண்ண பார்த்தா கிஜி 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 வணக்கம் நான் ஷோ வால்சன் எஸ்பிசி பரம் வால்சன் மிஸ்டர் அஃபோன்சோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கூலி படத்துல இருந்து சிக்கிட்டு அஃபிஷியல் மியூசிக் வீடியோ இறங்கியிருக்கு. நாட் தி அஃபிஷியல் வீடியோ, மியூசிக் வீடியோ. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் ஃபன்னாக வேற லெவல் ஜாலி பண்ணிச்சுவாங்கன்னு நினைக்கிறேன். அனி ப்ரோ இருக்காருங்கிறது தெரிஞ்சு போச்சு. நேற்று டிஆர் சாரோட ப்ரோ வேறு இறக்கிட்டாங்க. நான்லாம் வேற லெவல் ஹை தலைவருக்கு டிஆர் சார் வந்து பண்ணுறாருன்னா அதுவும் இந்த அந்த அதுக்கெல்லாம் அவர் ஏதோ ஸ்டெப்பு அந்த ஒரு ஹிப் ஸ்டெப் அதெல்லாம் போட்டால் வேற லெவல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இறங்கி பண்ணியிருப்பாரா இல்லை வேற ஏதோ டிஃப்ரெண்டாக ஸ்டெப் போட்டிருக்காரு நேரத்தில். பட் அனி ப்ரோ அண்ட் டிஆர் சார் சேர்ந்து ஆடினா வேற மாதிரி வைவா இருக்கும்னு தோணுது. என்ன ஏதுன்னு தெரியல. மியூசிக் வீடியோட ஐடியாவே செம எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. பட் என்ன நீங்கள் பார்த்துல இப்போதுக்கு நான் ஓகே. அண்ட் ஒரு 1 or 2 hours கிட்ட டிலே ஆயிடுச்சு. ஐம் வெரி சாரி. வீட்டில் வைஃப் வந்து ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. அவங்க ட்ரெயின் ஏற்றி விட்டு வரேன். ஸோ கரெக்டாக கிட்டத்தட்ட அந்த 6:45 7 மணிக்கிட்ட ட்ரெயின். ஸோ அதனால் மாட்டிக்கிட்டேன் நடுவில். ஓகே, பட் நெவர்தெலஸ் நோ ப்ராப்ளம் வந்தாச்சு. இன்ஃபேக்ட் அவங்க ரொம்ப ரியாக்ட் பண்ண ஆசைப்பட்டாங்க. பட் மிஸ் ஆகி போச்சு. இன்னைக்குன்னு பார்த்தா அவங்க வேலையை வச்சுட்டாங்க. பட் எனிவேஸ் நோ ப்ராப்ளம். ஒர்க் ஃபர்ஸ்ட் அது வந்ததுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணி மறுபடியும் நாங்கள் போட்டுறோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பட் இப்போதுக்கு சிக்கிட் அஃபிஷியல் மியூசிக் வீடியோ ரியாக்ட் பண்ணிடலாம். சொன்ன பட் ஒர்க் பண்ணிருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபுல் சாங் வேறு என்ன ஏது ஒரு ஐடியாவும் இல்லை. பார்த்துலாம். ஹியர் வி கோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லிட்டு பண்ணிருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹியர் வி கோ. தலைவரை காட்டுவாங்களான்னு டவுட்டு தான். மேபி அவரோட அந்த சினிமா விஷுவல்ஸை காட்டலாம். போதுண்ணா, டீ சாப்பிட்டு மிச்சத்தை பார்த்துக்கலாம். இது முடிச்சுதான் மறு வேலை. பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல. அறிவு ஓகே, அதெல்லாம் கரெக்டு தானா. ஆனா வைபே இல்லாம எப்படின்னா வைப் தானே. ரைட்டு. இவர் இன்க்ளூஷன் செம்ம சர்ப்ரைஸ். ஓகே, இது அவர் ஆடினார் செமையா இருக்கும். ஓஹோ, செம டிரான்ஸ்லேஷன். Okay. Nice mix. நைஸ் கோரியோ. எல்லாம் தலைவர் செமையாடி இருப்பாரு. வீடியோல இருந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணி வந்துடுவாரு டிஆர் சார். Okay, so anyone's first.
அந்த ஸ்டெப் நைஸ். ஓகே சரி, I'll tell you this ஆனஸ்டாக சொல்லிடுறேன். பாட்டு ஆஸ் அ ஹோல் நான் வேற மாதிரி என்னமோ எதிர்பார்த்தேன். பாட்டு கேட்க தான் சிங்க் நாங்கள் வந்து ஓகே, இட் வாஸ் நீட், இட் வாஸ் நைஸ். பட் எனக்கு சாங் வந்து ஆக்சுவலாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு டைம் கேட்ட உடனே அது ரெஜிஸ்டர் ஆச்சு தெரியுமா. அந்த அளவுக்கு வந்து ஃபுல் சாங் கேட்கும்போது எனக்கு உடனே பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆச்சானா 50-50 தான் ஓப்பனாக சொல்லணும்னா, சரிங்களா. பட் எனக்கு என்னமோ கேட்க பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தோணுது, ஓகேங்களா. அது ஒன்று. ரெண்டாவது, கொரியோகிராஃபி வாஸ் எக்ஸலண்ட். சாண்டி மாஸ்டர் கொரியோகிராஃபி ஃபன்னு, சமஜாலி. எனக்கு தெரிஞ்ச இந்த கர்ச்சிஃப் இந்த ஸ்கார்ஃபை வச்சு வேறு லெவல் பண்ணியிருப்பாரு தோணுது. அந்த தலைவர் வேற மாதிரி அடியிருப்பாரு தோணுது. ஸ்டெப்ஸ் எல்லாம் சிம்பிளாக இருக்குது, ஆனால் எலிகெண்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி இவங்க அனி ப்ரோ, சாண்டி மாஸ்டர் அவங்க டான்ஸஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது இவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்குன்னா, தலைவர் அவர் ஒரு தனி ஒன்று கொடுப்பாரு, ஒரு டோஸு. அது வந்து வேற மாதிரி அடிக்கும்னு தோணுது. ஸோ ஐ திங்க் த கொரியோகிராஃபி இஸ் கோனா பி அமேசிங் நினைக்கிறேன். அது வில் பி த ஹைலைட் ஆஃப் த சாங் நினைக்கிறேன். அந்த தலைவர் பர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த சாங் வேற மாதிரி எலிவேட் ஆகுங்கிற மாதிரி தோணுது. மூணாவது, டிஆர் சார் சர்ப்ரைஸ். எனக்கு சத்தியமாக அவர் வீடியோவில் வர்றாருன்னு எதிர்பார்க்கல. மனுஷன் ஜாலி பண்ணிட்டாரு. அந்த ஹிப் ஒரு மாதிரி அனி இந்த ஸ்டெப் நான் இப்போ உட்காந்து இப்படா காட்டுவேன். சரி ஓகே, இந்த ஸ்டெப்பு டிஆர் சாரை பண்ண விட்டுருக்கணும்னு தோணுது எனக்கு. அது பண்ணியிருந்தாருன்னா வேற லெவலில் இருக்கும். நான் அந்த மனுஷன் இறங்கி செய்வார். பட் அவருக்கு ஒரு கடைசியில் அந்த போர்ஷன் வச்சது வந்து வேற லெவல் ஹைலைட்டு. அமேசிங். அது வந்து சூப்பர் ஹாப்பி டு சி டிஆர் சார் பர்ஃபார்மிங் as well. ஒருவேளை கேமியோ பண்ணிடுவாரான்னு தெரில. மேபி ஒரிஜினல் சாங்கில் வச்சுமா ஒரு கேமியோ மாதிரி வந்து அப்படியே ஒரே ஸ்டெப்பை மட்டும் போட்டு ஒரு கையை கொடுத்துட்டு 2 பேர் போயிட்டாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். I don't know. I am excited to see that. If that happens, it will be amazing. பார்க்கலான்னு சொல்லி தோணுது. பட் nevertheless, அனி ப்ரோ பர்ஃபார்ம்ட் அமேசிங்லி. டான்ஸ் வைஸும் சரி, நம்ம செம்ம ஸ்டைலிஷாக செம்ம வைப்பு செம்ம ஜாலியாக பண்ணிட்டு இருந்தாப்புல. மற்ற டான்ஸஸ் எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க. சாண்டி மாஸ்டர் அமேசிங். அந்த மனுஷன் செம்ம அழகாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் அந்த போர்ஷன் ஆடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கொரியோகிராஃபி வைஸ் அமேசிங். எலிமெண்ட்ஸு கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. சாங் ஆஸ் அ ஹோல் வந்து எனக்கு இப்போத்துக்கு ஃபஸ்ட்டு டைம் கேட்டோன்னே எப்போ இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 50-50 தான் இருக்குது. இன்னும் கேட்க பிடிக்கும்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது என்னோட ஆனஸ்ட் ஜென்யூன் ஃபீலிங் சொல்கிறேன். மற்றபடி அந்த ஒரு டிரான்சிஷன் ஒன்று பண்ணாங்க. அவர் அனிபர் எப்படிங்கும் போது டக்குன்னு தலைவரோட டிரான்சிஷன் அமேசிங்காக இருந்துச்சு. அந்த டிரான்சிஷன் சரியான கட்டுது, அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. அண்டு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிற மாதிரி தான் இந்த சாங் வந்து தலைவர் பர்ஃபார்ம் பண்ணும்போது வேறு மாதிரி அடி வந்து எனக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். எனக்கு வந்து இன்னும் அந்த சாங் கேட்கணும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கோவில் ஓகே நைஸ் நீட். பட் ஃபஸ்ட்டு அந்த கிளிம்ஸ் கேட்டு தலைவர் ஆனோன்னு ஒரு ஃபீல் வச்சுல அது வரல, ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா. பட் வந்துடும் கேட்க அப்படின்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்பேன். சொல்ல திஸ் இஸ் மை ரியாக்ஷன் ஃபார் சிக்கிட்டு ஒஃபிஷியல் மியூசிக் வீடியோ ஃப்ரம் தலைவர் ஸ்கூலி. உங்கள் தாட்ஸ் எனக்கு மறக்காம கான்செக்ஷன் சொல்லிட்டு வீடியோஸ் பார்த்து நன்றி குடிச்சிக்கலாம். சிந்திக்கிறேன் மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.